வெல்கம் டு பவிஸ் பேரடைஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கேன்னு பார்க்குறீங்களா? மெரினா பீச் தாங்க. நம்ம எல்லாரோட ஃபேவரெட்டில் அது. வழியெல்லாம் ஸ்நாக்ஸு, பழம், சோளம் எல்லாத்தையும் வாங்கி கொறிச்சிட்டு மெதுவாக மெரினாக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிட்டோங்க. என் குட்டி பொண்ணு பாருங்கள், குடு குடு குடுன்னு ஓடுறா. அவளுக்கு இப்போ பீச்சில் போயிட்டு நனைஞ்சு விளையாடணும். ஆனால் இன்றைக்கி நான் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேங்க, நனைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக எல்லாம் சுற்றிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாறிட்டு பசங்களுக்கு கோல்டு, காஃபு, ஃபீவர்லாம் கூட வந்து போயிடுச்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ உஷாராக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் நடக்குமா என்னன்னு தெரியல, கிட்டே போய் தான் பார்க்கணும். என் பெரிய பொண்ணு டயர்டாயிட்டாங்க. பசங்க பாவமாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, நடந்து தானே ஆகணும். நான் பிளான் பண்ணேன், குதிரையெல்லாம் கூட வந்துச்சுன்னா ஏற்றி உள்ளே அனுப்பி விட்டுடலான்னு. ஆனால் எதுவுமே இந்த சைடு வரலைங்க. எல்லா பீச் ஓரமாக தான் சுற்றிட்டு இருந்தது. மணல் அந்த ஈவினிங் டைம்னாலும் அந்த மணலில் லைட்டாக சூடு இருந்ததுங்க, வார்மாக இருந்தது காலுக்கு. கிட்ட வந்துட்டோம். இன்றைக்கி வீக் டே தான், ஆனால் செம்ம கூட்டங்க. எங்கே மழை வந்துடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு மாதிரி க்ளவுடியாகவே இருந்தது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதுலேருந்து. பட் வெயில் இல்லைன்னா நல்லாயிருக்கும்ல பீச் வரும்போது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. 2 பேரும் அந்த 2 நிமிஷம் வேடிக்கை பார்க்க கூட நிற்கிறதுக்கு பொறுமை இல்லைங்க. வா போகலாம், விளையாடலாம் தண்ணியில் அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் லைட் ஹவுஸ் வரைக்கும் பாருங்கள், செம்ம கூட்டங்க. ஆனால் வீக்கெண்டில் இன்னும் அதிகமாக இருக்கும் போல். எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த சீசனும் நல்லா இருந்தது. கிளைமேட் ஒரு மாதிரி மூடியாக நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு இடம் பார்த்து செட்டில் நாங்கள்லாம் உட்காந்துட்டோம். அவங்க டேடி 2 பேரையும் கூட்டிகிட்டு விளையாட போயிட்டார். செம்ம பண்ணுங்க 2 பேருக்கும். நான் சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டாக, கால் மட்டும்தான் நினச்சி விளையாடணும், ட்ரெஸ் ஏதாவது நனைஞ்சது அதுக்கப்புறம் 2 ஊசி அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, நினையாமல் வராங்களா அப்படின்ட்டு. ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேங்க. பார்க்கிங் தான் பெரிய பிரச்சனைன்னா, பார்க்கிங்கில் இருக்கிற காரை எடுக்கிறதும் பெரிய பிரச்சனையாக இருந்ததுங்க அன்றைக்கி. என்ன மிட்டாயெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம 90s கிட்ஸோட மிட்டாய். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் கடலை ரசிச்சுக்கிட்டே அந்த ரோட் சைடாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. 2 பேரும் கார் ஏறினதுமே தூங்கிட்டாங்க. அவ்வளோ ஆட்டம், ரொம்ப நேரம் நடந்துட்டாங்க பாவம் பிள்ளைங்க. சரி வீட்டுக்கு போய் ஒரு மசாஜ் கொடுத்துக்கலான்னு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க. மீனவர் குப்பம் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட் சுனாமி வந்த அந்த இன்சிடெண்ட், அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நான் நியூஸில் பார்த்ததோடு சரி. ஆனால் அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, ஸோ அதை பற்றி தெரியாது. அவர் தாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார். நானும் கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய மீன்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நின்று வாங்கினாங்க. நாங்கள் தாங்க அமைதியாக வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட் பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீச் போனோம், ஜாலியாக பார்த்தோம், இப்போ கிளம்பிட்டோம். பாய்.